ஹாய், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் ஹஸ்பண்ட் வீட்டில் ஸ்டார் போட்டிருந்தாங்க. ஒரு கிளிக் எடுத்துட்டேன். வந்த உடனே சொரக்காய் கட் பண்ணேன், அதோட ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணேன், கொஞ்சமாக பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெருசு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. டக்குன்னு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. எவ்வளோ கடகடன்னு ஆகுமோ அவ்வளோ கடகடன்னு செஞ்சிடணும். பசிக்குது வச்சுட்டாச்சு. இப்போது வெங்காயமும் தக்காளியும் ஒன்றாவே சேர்த்துக்கணும், தனித்தனியாக இல்லை. ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்க போகிறோம். சொரக்காய், உருளைக்கிழங்கு, பூண்டு, பச்சை மிளகாய், இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருப்போம். மூடி வச்சுட்டு ஒரு 5 to 6 விசில் விடுங்க. அப்போ தான் காய் நல்லா மசிஞ்சு அந்த மசாலாவோடு சேர்ந்து வரும். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் கிச்சனில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், சப்பாத்தி போடுறாரு. நான் தீத்திட்ருக்கேன், அவர் போட்டு எடுக்கிறாரு. இங்கே பாருங்கள், 5 விசிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். அதை ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சப்பாத்தி, சுட சுட சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது பொரியல் இல்லை, மசாலா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.